வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையின் பெயர் எனக்குள் ஒருவன். இது ஒரு சுவாரஸ்யமான த்ரில்லர் கதை, சிறுகதையும் கூட. கதைக்குள் செல்லலாமா நண்பர்களே? குணசீலன் லேசான பதற்றத்துடன் நாற்காலியில் அமர்ந்திருந்தான். அவனுக்கு எதிரே இருந்த பெரிய மேஜை துப்புரவாக இருந்தது. 4-5 புத்தகங்களும் ஒரு நோட்புக்கும் வரிசையாக அடுக்கப்பட்டிருந்தன. அருகில் இருந்த தங்க முலாம் பூசப்பட்ட பெயர் பலகை டாக்டர் ரத்தினவேல் மனநல மருத்துவர் என அறிவித்தது. மேஜைக்கு பின்னே அமர்ந்திருந்த ரத்தினவேல் டாக்டர்களுக்கே உரித்தான கனிவான குரலில், "சொல்லுங்கள் மிஸ்டர் குணசீலன், உங்களுக்கு என்ன பிரச்சனை?" என்று கேட்டார். தலை குனிந்து தன் கால்களையே பார்த்து கொண்டிருந்த குணசீலன் திடுக்கிட்டு நிமிர்ந்தான். அவன் கண்கள் டாக்டரின் கண்களை சந்திக்க முடியாமல் அங்குமிங்குமாக அலைப்பாய்ந்தது. டாக்டர் முன்னோக்கி சாய்ந்து, "எதுவாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக பேசலாம். நீங்கள் சொல்வது எதுவும் இந்த அறையை விட்டு போகாது" என்று சொல்லிவிட்டு மேஜையில் இருந்த நோட்புக்கை கையில் எடுத்து கொண்டார். பதற்றம் கொஞ்சம் குறைந்தவுடன் மிக மிக மெதுவாக டாக்டருக்கு மட்டும் கேட்கும்படியாக, "எனக்குள் இன்னொருவன் இருக்கிறான் டாக்டர்" என்றார் குணசீலன். "அந்த இன்னொருவனை பற்றி விவரமாக சொல்ல முடியுமா?" "அவன் பேர் அர்ஜுன். என்னிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டவன். நான் கொஞ்சம் பயந்த சுபாவம். அதிகம் பேச மாட்டேன். அர்ஜுன் அப்படியல்ல. எந்த பயமுமின்றி யாரை வேண்டுமானாலும் எடுத்தெறிந்து பேசுவான். குரலில் தன்னம்பிக்கையும் ஒரு மிடுக்கும் இயல்பாகவே இருக்கும். தடாலடியாக காரியத்தில் இறங்குவான். எப்போது என்னை ஆட்கொள்வான் என்றே சொல்ல முடியாது. திடீரென்று என்னுள் இருந்து அவன் தலை தூக்கும்." டாக்டர் குறிப்பெடுத்து கொண்டே, "அவனால் உங்களுக்கு வரும் சங்கடங்களை பற்றி சொல்லுங்கள்" என்றார். "என்னத்த சொல்வது டாக்டர்? அவன் சொன்ன சொல்லுக்கும் செய்த காரியத்திற்கும் மற்றவரிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒரே உடலில் இப்படி வேறு மனிதர்கள் வாழ்வது மிகவும் சித்திரவதையாக இருக்கிறது." "உண்மைதான். உங்கள் கஷ்டம் எனக்கு நன்றாக புரிகிறது. இதற்கு முன் இந்த பிரச்சனைக்கு யாரிடமாவது உதவி கேட்டிருக்கிறீர்களா?" "இல்லை டாக்டர். இதை பற்றி நான் யாரிடமும் மூச்சு விடவில்லை. இது தெரிந்தால் எனக்கு பைத்தியம் என்ற பட்டம் கொடுத்து மூளையில் உட்கார்த்தி விடுவார்கள்." "அப்படியெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது ஒரு சாதாரண மனநலக் கோளாறு. மருத்துவத்துறையில் இதை நாங்கள் டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிஸார்டர் என்று சொல்லுவோம். பலருக்கு இந்த கோளாறு இருக்கிறது. இந்த குணப்படுத்தி விட முடியுமா டாக்டர்?" "நிச்சயமாக. உங்கள் ஒத்துழைப்பு இருந்தால் இந்த பிரச்சனையை கண்டிப்பாக குணப்படுத்தி விடலாம்" என்று சொல்லிய டாக்டர் எழுந்து நின்றார். "அடுத்த வாரம் இதே நேரத்திற்கு வந்து விடுங்கள். இதற்கான சிகிச்சையை பற்றி அப்போது பேசலாம்." "ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்" என்று சொல்லிவிட்டு அறையிலிருந்து வெளியே அந்த குணசீலன் மனம் அமைதியாக இருந்தது. டாக்டரின் வரவேற்பறையில் கூட்டம் அதிகம் இல்லை. 3 பேர்கள் டாக்டரை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். மூலையில் காலியாக இருந்த ஒரு நாற்காலியில் சென்று அமர்ந்த குணசீலன் பக்கத்தில் இருந்த ஒரு பத்திரிகையை எடுத்து புரட்ட ஆரம்பித்தான். 20 நிமிடங்கள் கழித்து குணசீலன் நிமிர்ந்தான். எதிரில் இருந்த கடிகாரம் 11:25 என்று காட்டியது. தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு விலையுயர்ந்த கருப்பு கண்ணாடி எடுத்து மாட்டிக்கொண்டான். விறுவிறுப்பாக நடந்த ரிசப்ஷனிஸ்டிடம் மேஜைக்கு சென்றான். மொபைலில் விளையாடிக் கொண்டிருந்த ரிசப்ஷனிஸ்ட் பெண் நிமிர்ந்தாள். "எஸ், எனக்கு 11:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கிறது" என்றான் குணசீலன் உறுதியான குரலில். "உங்கள் பெயர்?" "அர்ஜுன்." கதை நிறைவுற்றது நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.